வணக்கம். இது நியூஸ் 8 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கடலூர் அருகே செம்மங்குப்பத்தில் ரயில்வே கேட்டை மூடாததால் பள்ளி வேன் மீது ரயில் மோதி விபத்து. கிருஷ்ணசாமி பள்ளி மாணவர்கள் 3 பேர் உயிரிழப்பு. பள்ளி வேன் விபத்தில் கடலூர் அருகே சின்னக்காட்டு சாகை கிராமத்தைச் சேர்ந்த அக்கா தம்பி உயிரிழப்பு. 11 மற்றும் 10ஆம் வகுப்பு படித்து வந்த நிலையில் விபத்தில் மரணம். தொண்டமாநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த நிவாஸ் என்ற 6ஆம் வகுப்பு மாணவன் மரணம். அவரது அண்ணன் விஸ்வேஷ் காயத்துடன் உயிர் தப்பினார். கேட்கீப்பர் உறங்கியதே விபத்துக்கு காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. பெரும் சத்தம் கேட்டு வந்து பார்த்தபோது வேன் தண்டவாளம் அருகே சிதறி கிடந்ததாகவும் தகவல். சிக்னல் கேட்டு போடாதனால பிள்ளைங்க வந்து வேன் வருது இல்ல, ஒன்னும் கேட்டு போடலனாலும் அந்த வண்டி வருதுன்னு அந்த ட்ராக்ல இருக்கிறவங்களாவது கையை கட்டினா கூட வேன் நின்று இருக்கும். அது பார்க்காதனால அவர் அது கவனிப்பு இல்லாத இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதான் பிரச்சனை. ட்ரெயின்ல இருந்து 2 பசங்க இறங்கி ஓடியாந்தானுங்க, அவ்வளவுதான் மாட்டிக்கிட்டானுங்க. கரண்ட் அடிச்சு நானும் சாக வேண்டிய ஒரே ஒரு வினாடியில நான் தப்பிச்சுன்னு வந்தேன். எங்க சனங்களா பாவாத நிச்சுவோம். ஐயோ 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 இப்படியே தான் அடிச்சுன்னு ஓடியாந்தானு. ரயில் விபத்தை தொடர்ந்து கேட்டை மூடாத கேட்கீப்பர் பங்கஜ் சர்மா கைது. குற்றச்சாட்டுக்கு உள்ளான நிலையில் பணியிடை நீக்கம் செய்தது ரயில்வே. கேட்டை மூட வேண்டாம் என கூறி பள்ளி வேன் ஓட்டுநர் கடந்து செல்ல முயன்றதாக ரயில்வே குற்றச்சாட்டு. கேட்கீப்பர் ரயில்வே கேட்டை மூடாதது குறித்து விளக்கம். பள்ளி வேன் வந்தபோது ரயில்வே கேட் திறந்திருந்ததாக ஓட்டுநர் சங்கர் விளக்கம். கேட் கீப்பருடன் தான் எதுவும் பேசவில்லை என்றும் காயத்துடன் பேட்டி. கேட் ஓப்பன்ல தான் சார் இருக்கு. சார் ட்ரெயின் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு தான் நான் கிராஸ் பண்ணேன். கேட் கீப்பர் எங்க இருந்தாரு? அவர் அங்கே இல்லை, கேட் கீப்பர் அங்கே கேட்டு நான் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு அந்த ட்ரெயின் சத்தம் கேட்கலையா? எச்சரிக்கை சத்தம் வரல சார். கடலூர் அருகே ரயில் மோதி உயிரிழந்த மாணவி சாருமதியின் உடலை பார்த்து கதறி அழுத தோழிகள், உறவினர்களும் கண்கலங்கிய காட்சி. கடலூர் அருகே விபத்து நடந்த இடத்தில் மீண்டும் ரயில் சேவை தொடக்கம். திருச்சி தாம்பரம் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயில் செம்மங்குப்பம் ரயில்வே கேட்டை மெதுவாக கடந்து சென்றது. நெல்லையப்பர் கோயில் தேரோட்டம் கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம். புதுச்சேரியில் தந்தையுடன் பைக்கில் பள்ளிக்கு சென்ற 2 மகன்கள் லாரி மோதியதில் உயிரிழப்பு. லாரி ஓட்டுநரை பொதுமக்கள் தாக்கியதில் கை உடைந்தது. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கும் நிலையில் ஜூலை 18ஆம் தேதி நடைபெறுகிறது திமுக எம்பிக்கள் கூட்டம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் என அறிவிப்பு. அதிமுக கூட்டணியில் இன்னும் பல கட்சிகள் இணைய உள்ளன. வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் திமுக விழிபிதுங்கி உள்ளதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் EPS நியூஸ் 18க்கு பிரத்யேக பேட்டி. எத்தனை முனை போட்டி வந்தாலும் தமிழகத்தில் திமுக தலைமையிலான அணிக்கும் அதிமுக தலைமையிலான அணிக்கும் இடையேதான் போட்டி. விஜய், சீமான் தங்களுக்கு போட்டியே இல்லை என அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்த பின் விசிக தலைவர் திருமாவளவன் மறைமுக விமர்சனம். முனை போட்டியில் உருவானாலும் இந்த தேர்தலை பொறுத்தவரையில் இருமுனை போட்டிதான். திமுக தலைமையிலான கூட்டணிக்கும் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கும் இடையிலான போட்டியாகத்தான் இந்த தேர்தல் அமையும். பாமக செயற்குழுவில் ராமதாசுடன் மூத்த மகள் ஸ்ரீ காந்திமதியும் பங்கேற்பு. அன்புமணி மீது ராமதாஸ் நடவடிக்கை எடுக்கவும் செயற்குழுவில் தீர்மானம்.
பாமக தலைவர் அன்புமணி தலைமையில் சென்னையில் நிர்வாக குழு ஆலோசனை. பாமக நிறுவனர் ராமதாஸின் செயற்குழு கூட்டத்தில் மகளுக்கு முக்கியத்துவம் அளித்த நிலையில் அன்புமணி என்ன செய்ய போகிறார் என எதிர்பார்ப்பு. பாமகவில் சட்டமன்ற தேர்தல் வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணி தொடங்கிவிட்டதாக ராமதாஸ் அறிவிப்பு. வேட்பாளர்களுக்கான சின்னம் வழங்கும் படிவத்தில் தாமே கையெழுத்திடுவேன் எனவும் திட்டவட்டம். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் நமக்கு கிடைக்கக்கூடிய தொகுதிகளில் வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணி அணியை ஆரம்பித்திருக்கிறோம். அகில இந்திய அளவில் நாளை நடைபெறும் பொது வேலை நிறுத்தத்தில் அதிமுக பங்கேற்காது. அதிமுகவின் அண்ணா தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் அரசு பேருந்தை இயக்குவார்கள் என அறிவிப்பு. போதைப்பொருள் பயன்படுத்திய வழக்கில் நடிகர்கள் ஸ்ரீகாந்த், கிருஷ்ணாவுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கியது சென்னை உயர்நீதிமன்றம். மறு உத்தரவு பிறப்பிக்கும் வரை நாள்தோறும் விசாரணை அதிகாரி முன்பு ஆஜராக உத்தரவு. காவலாளி வழக்கில் நகை காணவில்லை என புகார் அளித்த பேராசிரியை நிகிதா மீண்டும் 19 நாட்கள் விடுமுறையில் சென்றார். அரசு வேலை வாங்கித் தருவதாக 48 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக சென்னையிலும் நிகிதா மீது புகார். கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பத்தில் தண்டவாளத்தை கடக்க முயன்ற தனியார் பள்ளி பேருந்து மீது ரயில் மோதியதில் மாணவி மற்றும் 2 மாணவர்கள் உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இடிச்சதுக்கு அப்புறம் கூட யாரோ பக்கத்தில் இருந்தவங்களாம் பார்த்துட்டு வராங்க. அந்த கேட் கீப்பர் உள்ளே உட்காந்துருக்காரு. வண்டி வருதுன்னு அந்த ட்ராக்ல இருக்கிறவங்களாவது கையை கட்டினா கூட வேன் நின்றுருக்கும். அங்கங்க சாத்தாம இருந்ததுனால தான் இந்த மாதிரி ஆபத்து நடக்குது. என்னதான் வருவாங்க, அந்த டிரைவர் நல்ல வருவாங்க, கரெக்டாக தான் வருவாரு. ட்ரெயின் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு தான் நான் கிராஸ் பண்ணேன். கடலூர் குமாரபுரம் அருகே கிருஷ்ணசாமி என்ற தனியார் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளிக்கு சொந்தமான வேன் வழக்கம் போல 4 மாணவ மாணவிகளை ஏற்றிக்கொண்டு பள்ளி நோக்கி சென்று கொண்டிருந்தது. காலை 7:45 மணியளவில் செம்மங்குப்பம் அருகே உள்ள ரயில்வே கேட்டை கடக்க முயன்ற வேன் மீது விழுப்புரத்திலிருந்து மயிலாடுதுறை நோக்கி சென்ற பயணிகள் ரயில் மோதி விபத்திற்குள்ளானது. ரயில் மோதியதில் பள்ளி வேன் சுமார் 20 மீட்டர் தூரத்திற்கு இழுத்துச் செல்லப்பட்டு உருக்குலைந்தது. இந்த கோர விபத்தில் வேனில் இருந்த மாணவ மாணவிகள் தூக்கி வீசப்பட்டனர். மாணவர்களின் புத்தக பைகள் தண்டவாளத்தில் சிதறி விழுந்தன. பள்ளி வேன் இழுத்துச் செல்லப்பட்ட போது அருகில் இருந்த மின்கம்பங்கள் சேதமடைந்ததுடன் மின்கம்பியும் அறுந்து விழுந்தது. இதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அக்கம் பக்கத்தினர் விரைந்து சென்று காயமடைந்தவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். தொடர்ந்து விபத்திற்கு காரணம் என கூறி ரயில்வே கேட் கீப்பரை அங்கிருந்த பொதுமக்கள் தாக்கினர். கேட்டு கீப்பர் நைட்லாம் டூட்டி பார்த்துட்டு அசந்து தூங்கிட்டாரு. தூங்கினதால வந்த இதுதான். இது கேட்டை போட்டிருந்தாருன்னா இவ்வளோ தான் ஆக்சிடென்ட் ஆகிருக்காது. கேட் கேப்பர் மேலே தான் முழுக்க காரணமே அவரு தான். ஏன்னா 2 கொடி இங்கே எப்பயுமே இருக்கும். 2 கொடியும் அவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு.
அந்த கொடியை ரிலீஸ் பண்ணாம எப்படி ரிலீஸ் பண்ணாம கேட் போடாம எப்படி விட்டாங்க? அதாவது ட்ரெயின் வந்து தெரியல, ஓகேங்களா? ஒரு ஆரன் அடிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும் நமக்கு. அது வந்து எலக்ட்ரிக்கல் லோகோ, ஓகேங்களா? டீசல் லோகோக்கு சவுண்ட் வரும் உங்களுக்கு. எலக்ட்ரிக்கல் லோகோல உங்களுக்கு ஒரு நாய்ஸ் கூட வராது. கூல் வண்டி லேட்டு ஒரு 10 நிமிஷம் லேட்டா வந்திருக்குது. 10 நிமிஷம் கூட ஒரு 5 நிமிஷம் லேட்டா வந்திருக்குது. சரி, ட்ரெயின் கிராஸ் ஆயிருக்கு போலக்கு, அதனால கேட் கீப்பர் கேட் போடல அப்படின்ற அந்த ஒரு ரீசனுக்காக தான் வண்டி கிராஸ் ஆயிருக்குது. போடவே கிடையாது சார். கேட்டு போட்ட மாட்டேன்னு பொய் சொல்றாங்க. கேட்லாம் போட கிடையாது. வேன் இந்த பக்கத்துல இருந்து வந்தது, ட்ரெயின் வடக்கிருந்து வந்தது. டமால்னு ஒரே சத்தம். எங்க ஊர் சனங்கள்லாம் எல்லாம் வாழ்வுன்னு கை கால் புரியாத இங்க கத்துனாங்க. நான் மட்டும் மேலே ஏறிட்டு போயிட்டு பார்த்தேன். ஒரு தம்பி ஏந்திரிச்சு இப்ப உயிரோட இருக்கிற தம்பி நொண்டி அடிச்சுன்னு ரயில்வே கிராஸ் பண்ணி அண்ணாட இறங்கினா அந்த பொம்பளை புள்ள செத்து அந்த ஓரத்துல கடந்துச்சு. ஐயோ ஓடியாங்களா 50 புள்ள காபந்து பண்ணுங்கன்னு கத்தி எங்க ஊரெல்லாம் கூட்டினா. நான் ரயில்வே கேட் திறந்திருந்ததால் தான் கடந்து செல்ல முயன்றதாக பள்ளி வேன் ஓட்டுநர் சங்கர் கூறியுள்ளார். கேட் ஓப்பனில் தான் சார் இருக்குது. சார் ட்ரெயின் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு தான் நான் கிராஸ் பண்ணேன். அவர் அங்கே இல்லை, கேட் விட்டுறாங்க இல்லையா. உங்களுக்கு அந்த ட்ரெயின் சத்தம் கேட்கலையா? எச்சரிக்கை சத்தம் வரல சார். இந்த கோர விபத்தில் துண்டமானத்தைச் சேர்ந்த 6ஆம் வகுப்பு மாணவன் நிமலேஷ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பதினோராம் வகுப்பு பயின்று வந்த சுப்பிரமணியபுரம் கிராமத்தைச் சேர்ந்த திராவிட மணியின் மகள் சாருமதி படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். விபத்தில் காயமடைந்த சாருமதியின் இளைய சகோதரன் செழியன் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் உயிரிழந்தார். அவங்க பொண்ணு வந்து ஐஏஎஸ் படிப்பார். சகோதரன் நிவாசை இழந்த அண்ணன் விஸ்வேஷ் கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். யார் யாரோ பக்கத்தில் இருந்தவங்களாம் பார்த்துட்டு வராங்க. அந்த கேட் கீப்பர் உள்ளே உட்காந்துருந்தார். அவர் கேட்டால் வந்து நாங்கள் திறக்க சொன்னோன்னு இப்போ வந்து மாற்றி சொல்கிறார். நாங்கள் திறக்க சொல்லவே இல்லை, அவர் ஃபுல்லாக திறந்துருந்ததுனால தான் டிரைவர் போனாரே. பள்ளி வேன் ஓட்டுநர் சங்கர் மற்றும் விபத்தை பார்க்க வந்தபோது மின்சாரம் பாய்ந்து காயமடைந்த அண்ணாதுரையும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பள்ளி வேன் விபத்திற்குள்ளான இடத்தில் ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமார், விழுப்புரம் சரக டிஐஜி உமா, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர்.